கன்னி ராசி அன்பர்களுக்கு மாசி மாத பலாபலன்கள். மாசி மாதம் என்ன சார், எல்லா மாதத்துலையும் ஒன்று தானே? அப்படி கிடையாது. இந்த ஒரு மாதத்தில் சில வருடங்களாக கடன் சம்மந்தப்பட்டது, உறவுகளில் தத்தளித்தது, மன நெருக்கடி, ஒரே நெருக்கடியாக இருக்குது. என்னது, கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட இருக்குமா, செய்வனையாக இருக்குமா என்ற பல ராசிக்கு முக்கியமாக 6ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு கூட சூரியன், அப்போ புதன், 4 கிரகச்சேர்க்கை நடக்குதுங்க. இந்த 4 கிரகச்சேர்க்கை செய்யும் என்ன விஷயம், எப்போவுமே அடிவயிறு தொந்தரவு வருகிற ராசி இந்த கன்னிராசி. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு சில கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது ஒருத்தருக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஜோதிடர்கம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு மாசி மாத பலாபலன்கள். மாசி மாதம் என்ன சார், எல்லா மாதத்துலையும் ஒன்று தானே? அப்படி கிடையாது. இந்த ஒரு மாதத்தில் தான் கிரகணங்கள் நடக்கின்ற காலகட்டங்கள். கிரகண தோற்றி உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படும். அது உங்கள் ராசி அதிபதி கூட இருக்கும் பொழுது நடக்கின்ற கிரகணம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். விழுந்தவன் மேலே வந்துடுவான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், விழுந்துருவானோன்னு. இந்த காலகட்டங்க, இந்த நேரத்தில் தான் ரொம்ப கவனிக்கணும். தவறுவிட்ட வாய்ப்புகளை திருத்த, தவறுவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் பிடிக்க ஒரு யோக பலன் கிடைக்கின்றன. சரியான காலகட்டம். அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆண் பெண் இருவருக்கும் சமமாக தான் எழுதியிருக்கேன். இப்போ அனைத்துக்கும் பொருந்தும். பொதுவாக உத்தியோகம் புருஷ லட்சணம் கிடையாது, இப்போலாம் உத்தியோகம் மனுஷ லட்சணம். ஏன்னா அனைவருக்கும் உத்தியோகம் முக்கியமாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துக்கு 2 பேர்த்துக்கும் பார்த்துருவோம். ரைட், கன்னி ராசி தன் கடமை நேர்த்தியாக செய்கிற ராசி. நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே சொல்கிற ராசின்னு தாங்க. இதாங்க பர்ஃபெக்ட்டு, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் பண்ணுறது ரைட்டுங்க, தப்புங்க. இவங்க என்னென்ன ஓப்பனாக பேசிடுறாங்க. தன் ஓப்பனாக பேசுகிறதே மற்றவங்களுக்கு தொந்தரவாக தெரியுமே தவிர, ஆனால் இந்த ராசி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்ல நேர்மை பக்கம், நல்லது பக்கம் நிற்கும். இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, முக்கிய பெரிய ஆட்கள் எல்லாம் நண்பர்களாக இருப்பார்கள். ஏன் இவங்களே அப்படி இருப்பாங்க. இவங்க கூட பெரிய ஆட்கள் தொடர்பு வைத்துக்கொள்ள வருவாங்க. ஏன்னா இவங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ராசி சில வருடங்களாக கடன் சம்மந்தப்பட்டது, உறவுகளில் தத்தளித்தது, மன நெருக்கடி, ஒரே நெருக்கடியாக இருக்குது. என்னது, கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட இருக்குமா, செய்வனையாக இருக்குமா என்ற பல எண்ணங்கள் வந்திருக்கு. இப்போ ஜாதக ரீதியாக பிரசனம் மூலம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆமாம் இருக்குது, இல்லை, அது வழிபாட்டு முறை என்ன கோயில் போனால், ஏன் இந்த காலகட்டம் வந்து கோச்சாரமாக இருக்குமா, கோச்சார கிரகங்கள் வரும் காலகட்டம் தான் மனசு இப்படி சஞ்சாரம் செய்கிறது, அது பரிகாரம் என்ன, இதெல்லாம் பேசுவோம். ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு முக்கியமாக 6ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு கூட சூரியன், அப்போ புதன், 4 கிரகச்சேர்க்கை நடக்குதுங்க. இந்த 4 கிரகச்சேர்க்கை செய்யும் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல சார் வேலை ரீதியாக நிறைய மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலையில் இருக்கிற நல்லவர் யார், கெட்டவர் யார் புரிதல் ஏற்படுகிற காலகட்டம். வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சின்ன மனஸ்தாபங்களை கரெக்டாக நேர்த்தியாக பயன்பட்டால் டெவலப் ஆயிடுவீங்க. இதே இது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற வாய்ப்பு உண்டு. சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், வெளியூருக்கு ட்ரை பண்ணுறேன், பண்ணால் ஜெயிச்சிருவேனா, வாய்ப்புகள் உண்டு, ட்ரை பண்ணுங்கள். அப்போ தன் இருக்கின்ற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய, குடும்பத்தை விட்டு தனித்து போகக்கூடிய கால சூழ்நிலையில் வருகிறது. ரொம்ப பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன சிக்கல்கள் இருந்தது, அதை மீண்டு வர ஒரு இறைவன் டைம் கொடுக்குறான். இது எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு என்ன கோயில், அதை பார்க்கலாம். அது பின்னாடி ஒரு 2-3 கோயில் சொல்கிறேன், இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணும். இப்போ சார் ஃபஸ்ட்டு விஷயம், கடனை அடைக்க இல்லை கடன் வாங்கி தப்பிக்க ஒரு வழி பிறக்கும். அதுவும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்டதும் உடல் சம்மந்தப்பட்டதும் கவனமாகத்தான் இருக்கணும். நல்ல விஷயம் தொழில் தான் சார். தொழில் பண்ணுறவங்களுக்கு கோல்டன் டைம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், எதிர்பார்த்த பண வரவுகள், அதுக்குண்டான அமைப்புண்டு. நட்பு வட்டாரங்கள் விலாசமாகின்றன. இந்த நேரத்தில் தான் விளம்பரங்கள் கொடுத்து ஒரு நல்ல ஸ்பேசஸ்லாம் கிடச்சி, பப்ளிசிட்டியாகவும் கிடச்சி பெரிய லெவலில் டெவலப் ஆகிறது. இதே நேரத்தில் தான் சார் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்த விற்றுட்டேன், கடனுக்காக வாங்க முடியுமா, சொத்து வாங்க முடியுமா, ஒரு வண்டி வாகனம் வாங்குவேனா, நிச்சயமாக வாக்குப்பளிதம் ஏற்கப்படுகிற காலகட்டம். நீங்கள் சொன்ன சொல்லுக்கு நடக்கும். குறிப்பாக கலைத்துறையினருக்கு மிகுந்த யோகம், அரசியல் சினிமா துறையினருக்கு மிகுந்த யோகமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்கும். 10ல் குரு பதவி நாசம் வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. 10ல் குரு பதவி மாறுதல். பதவி மாறுதல்னால் எப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பேச்சுலருங்கிறது மேரேடு பர்சன் மாறிடும். அப்போ நிறைய பேர் கல்யாணமே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சி அம்மா அப்பான்னு மாறிடும். அப்போ அடுத்து நிறைய பேர் வயசானவங்களாக இருக்கிறவங்க தாத்தா பாட்டின்னு மாற்றி கொடுத்துரும். தன் இருக்கிற பொசிஷன் என்னோடய மாறுதல் ஏற்படுது. கொஞ்சம் முயற்சி செஞ்சால் ப்ளஸ்ஸாக மாறிடும்.
முயற்சி செய்யாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டோ பொதுவாக இந்த ராசி கோவப்படாமல் பொறுமையாக இருந்து ஜெயிச்சிடும். கோவப்பட்டால் அப்படியே விரயமாக மாறிடும். இதுதாங்க அப்படியே நேர்த்தியாக மாறுது. இந்த ராசிக்கு இப்போது திருமண யோகம் தான் வந்திருக்கு. சார் திருமணம் நடந்துருமா? எங்களுக்கெல்லாம் இருக்குமா? கண்டகச்சனிக்கும் திருமணத்துக்கும் தடை இல்லை. 7ல் சனி இருந்தால் திருமணத்தை உறுதியாக கொடுத்தே தருவார். சனி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த காரக பலனை அனுபவித்தே ஆகணுங்க. நிறைய பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த திருமணமே இல்லைங்க, எல்லா ஜாதகம் பார்க்க சொல்லுவேன், திருமணம் நடக்குமா? 7ஆம் வீட்டு சனி பார்க்குது. ஏங்க 7ல் சனி பார்த்தா எப்படிங்க? நிச்சயமாக நடத்திடுவார். சனிங்கிறது உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை, அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அனுபவிக்க வச்சுருவார். கல்யாணமாய் சரியாக வாழ்றியா வாழலையாங்கிறது அடுத்த தத்துவம். அது மற்ற நிறைய பிளானட்டை பார்க்கணும். திருமணம் நடக்குமா? நிச்சயமாக உண்டு. அப்போ சனீஸ்வரர் அள்ளி கொடுப்பாருங்க. நிறைய பேர் பாருங்கள், இப்போ சனி தடுக்கிற மாதிரி இருந்தால் கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்கார் மேரேஜே ஆகக்கூடாது. 7ஆம் வீடு சனி இல்லையா? நம்ம கல்யாணமாகாமல் இருக்காங்க. இதுதான் இப்போது 2வது குழந்தை காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கின்றன. குழந்தை விஷயத்திலும் அனுகூலம் உண்டு. இந்த சினிமா எப்படி இருக்கும், பூர்வீக சொத்து எப்படி இருக்குது, அதை பற்றி அப்புறம் சினிமா துறையிலேயே ஒரு வாய்ப்பு வெளிமாநிலம், அதை பற்றிலாம் பேசுகிறேன். அதுபடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட்டுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் இந்த புத்தகங்கள் அவ்வளோ எளிமையாக எழுதப்பட்டிருக்குது. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். இந்த புக்கு நிறைய இளைஞர்கள் தான் வாங்கி படிக்கிறாங்க. ஜோதிடம் படிக்கணும், தமிழ் சரியாக படிக்க தரல அப்படிங்கும்போது நிறைய பேர் வாங்கி படிச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த நிறைய கமெண்ட்ஸை பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நடு வயதுன்னு இருக்கிறவங்களும் அவங்க அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. இதில் ஜோதிட குருமார்கள் நிறைய பேர் இந்த புக்கை அவங்க மாணவர்கள் ரெஃபர் பண்ண தான் முக்கியம். இது அப்படியே நான் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்து டீச் பண்ண போகிறாங்க, பண்ணிக்கங்கன்ட்டேன். இதை பார்த்து பண்ண சந்தோஷம்தான். ஏன்னா இது நான் கண்டுபிடிச்சது இல்லை இல்லையா, இது தொகுத்து கொடுத்துருக்கேன். இதில் என்னோடய மெத்தடு இதெல்லாம் அடுத்த புக்காக வருது, நான் என்னோடய ஓன் மெத்தடு. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம். இந்த ராசிக்காரங்க இப்பொழுது சார் முக்கியமாக ஒன்று நீங்கள் பயணங்கள் செய்யும்போது அனைத்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். இதில் குறிப்பாக இந்த ராசிக்காரங்க செக்லீஃபில் கையெழுத்து போடக்கூடாத ராசி. மனைவி பேர்லேயோ உங்கள் பேர்லேயோ வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் சீட்டு போடக்கூடிய பொதுவாக இந்த ராசி சீட்டு போட்டேன் பணத்தை விட்டுட்டாங்க, வேலையாட்களை சரியாக மெயின்டைன் பண்ணாத கன்னி ராசி தோல்வி தழுவுகிறது. வேலையாட்கள் கரெக்டாக இருக்காங்களா? எப்போவே நம்பவே முடியாது, எப்போவுமே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இந்த ராசியோட அமைப்பே அப்படி தான். வேலையாட்களோட கருத்து வேறுபாடு வரும், அவங்க சின்ன உங்களை மாட்டி விடுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு சில வேலையாட்களை எப்போவுமே பார்க்கணும். இந்த ஃபோன் தான் இந்த ராசிக்கு பிரச்சனை. ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடும், முக்கியமான நேரத்தில் ஃபோன் மறந்துட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கும். இப்போ குலதெய்வ கோயில் தாங்க அவங்களுக்கு யோகம். குலதெய்வ கோயில் அனுகிரகம் கிடைக்கின்றன. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குலதெய்வத்தை வேண்டி, பாண்டி முனீஸ்வரரை வேண்டி, மதுரையில் உள்ள பாண்டி முனீஸ்வரரை வேண்டி குழந்தை பாக்கியம் பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. அப்போ காவல் தெய்வம் இவங்களும் குழந்தை வரம் கொடுக்கும். இது நிறைய பேர்த்துக்கு சார் உடம்பு தொந்தரவாகவே இருக்குது, உடம்பு தாங்க பிரச்சனை, ஸ்கின் தொந்தரவு சொல்லுவாங்க, கண் தொந்தரவு, பல் தொந்தரவு, ஆக மொத்தம் தொந்தரவாகவே இருக்குங்க. குறிப்பாக எப்போவுமே அடிவயிறு தொந்தரவு வருகிற ராசி இந்த கன்னிராசி. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு சில கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது ஒருத்தருக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அவங்க வந்ததுங்க இப்போ தான் சரியாச்சு, கேட்டோன்னே சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தண்ணி நிறையா குடிப்பீங்களோ, நெஞ்சரிச்சல் வராமல் இருக்கிறது, ஃபுட்டை இதை மாற்றுவீங்களோ, மாற்றிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். உணவே மருந்துங்கிறத உணர்ந்திங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு சர்ஜரிங்கிறத வந்திருக்கு, அதுக்கு பண்ணக்கூடிய காலகட்டம் தான். அது இன்னும் நிறையா டீட்டெயில் பார்த்து தான் சொல்லணும். எந்த மருத்துவமனை எந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும், ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. பட் இந்த நேரத்தில்ங்க பொருளாதாரதே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சப்போர்ட் உங்களுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. நிச்சயமாக வளர்ந்து ஜெயிச்சிருவீங்க என்பது மாற்று கருத்தில். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.